ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷாட்டில் சூப்பராக டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்ஷாட் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ பிளாங்கில் கொடுத்துக்கலாம். இது உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் கொடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் மாற்றிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். சைஸ் பெருசு பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இருக்குல்ல, அதில் போய் க்ரியேட் நியூ கொடுத்துக்கோங்க. நியூ கொடுத்துட்டு பிளாங்க் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற செகண்ட் கொடுத்துக்கலாம். நான் ஒரு 10 செகண்ட்ஸு கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா கேன்வாஸில் போய்ட்டு சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிப் கொடுத்துக்கோங்க. பிப் கொடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வீடியோ எண்டு வரைக்கும் வர மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீ ஃப்ரேம் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க் ஆப்ஷன் போய்க்கோங்க. நான் எந்த மாஸ்க் கொடுத்துக்கிற செகண்ட் ஆப்ஷன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ராஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூரத்துக்கு மறுபடியும் மாஸ்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்படி வர மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த கீ ஃப்ரேம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே மாஸ்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல மறுபடியும் மாஸ்க் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்படி இந்த மாதிரியே பண்ணுங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் வீடியோ எப்படி வருதுன்னு. ஸோ இந்த மாதிரி தான் டெக்ஸ்ட் அனிமேஷன் க்ரியேட் பண்ணணும். இது நீங்கள் இமேஜ் வச்சு கூட பண்ணிக்கலாம். ஃபைனலாக ப்ளே பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.